அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் சிக்கிய ஞானசேகரன் மீது 7 திருட்டு வழக்குகள். பள்ளிக்கரணையில் உள்ள 7 வீடுகளில் கைவரிசை காட்டியதாக வாக்குமூலம். PM ஸ்ரீ பள்ளிகளை தமிழ்நாடு ஏற்காததால் 5000 கோடி ரூபாயை இழந்துவிட்டதாக தர்மேந்திர பிரதான் புகார். புதிய கல்விக் கொள்கையை அரசியல் காரணங்களுக்காக புறக்கணிப்பதால் தமிழக மாணவர்களின் வாய்ப்புகள் பறிப்போவதாகவும் குற்றச்சாட்டு. Samagra Shiksha and PM Sri, these are the two integral component of implementation of NEP. Tamil Nadu is losing around 5,000 crore rupees, not only 2,500, by not implementing PM Sri schools, which is focused on scientific education, which is focused on teaching method in Tamil language. தமிழ்நாட்டிடமிருந்து மத்திய அரசு பெறக்கூடிய வரியை தர முடியாது என்று சொல்ல ஒரு நொடி போதும். கொடுத்து பெறுவதுதான் கூட்டாட்சி தத்துவம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்காததால தமிழ்நாடு 5000 கோடி ரூபாய் இழக்குதுன்னு சொல்ற ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களே, தமிழ்நாட்டிலிருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரியை தரமாட்டோம்னு சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும். CBSE பள்ளிகளை தொடங்க இனி மாநில அரசின் அனுமதி தேவையில்லை. விதிகளில் மாற்றம் செய்ய மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அனுமதி. தமிழ்நாட்டில் வரக்கூடிய 27ஆம் தேதி மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகம் வழியாக செல்லக்கூடிய 13 விரைவு ரயில்களில் முன்பதிவில்லா பெட்டிகள் குறைக்கப்பட்டதாக வெளியான செய்தி. தெற்கு ரயில்வே மறுப்பு. அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு அமைப்பான FBI-யின் தலைவராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த காஷ் பட்டேல் பதவியேற்பு. பகவத்கீதை மீது சத்தியம் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். That I will support and defend the Constitution of the United States. That I will support and defend the Constitution of the United States. Against all enemies, foreign. எந்திரன் படத்தின் கதை திருடப்பட்டது இல்லை என்று உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பளித்திருப்பதாக இயக்குநர் சங்கர் விளக்கம். அமலாக்கத்துறை முடக்கிய சொத்துக்களை விடுவிக்காவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. 18 பேர் இறந்த டெல்லி ரயில் நிலைய கூட்ட நெரிசல் தொடர்பான வீடியோக்களை நீக்குவதற்கு எக்ஸ் தளத்திற்கு ரயில்வே அறிவுறுத்தல். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நெருக்கடியை உருவாக்குவதாகவும் குற்றச்சாட்டு. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் தென்னாப்பிரிக்கா அபார வெற்றி. 107 ரன்கள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தியது. நெல்லை அருகே எலக்ட்ரிக் பைக்கின் பேட்டரி வெடித்து பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். பாதி சார்ஜ் ஏறி இருந்த நிலையில் பேட்டரி வெடித்தது ஏன்? எலக்ட்ரிக் பைக்குகள் பாதுகாப்பானதா? விரிவாக பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் இடையன்குடியை அடுத்த ஆனைக்குடியைச் சேர்ந்தவர் தேவதாஸ். ஆனைக்குடி அருகே தேவதாசுக்கு சொந்தமான கோழிப்பண்ணை மற்றும் பன்றி பண்ணை உள்ளது. அங்கு தூத்துக்குடி மாவட்டம் இடைச்சிவிடையைச் சேர்ந்த ஜான்சி பாப்பா என்பவர் பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி இரவு தனது 2 எலக்ட்ரிக் பைக்குகளின் பேட்டரிகளை அகற்றி பண்ணையில் உள்ள இன்குபேட்டர் அறையில் தேவதாஸ் சார்ஜ் போட்டுள்ளார். பாதி சார்ஜ் ஏற்றப்பட்ட நிலையில் மீதி சார்ஜ் காலையில் ஏற்றிக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் தேவதாஸ் மின் இணைப்பை துண்டித்துவிட்டு சென்றதாக சொல்லப்படுகிறது. மறுநாள் காலை பண்ணையில் பணியாற்றும் ஜான்சி பாப்பா மீண்டும் பேட்டரிகளுக்கு சார்ஜ் போட முயன்றார். அப்போது அது திடீரென வெடித்து சிதறியது. ஜான்சியின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு திசையன்விளை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவர் அனுப்பப்பட்டார். தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த ஜான்சி பாப்பா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திசையன்விளை காவல்துறையினர் ஜான்சி பாப்பாவின் மரணம் குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். இதுபோன்ற எதிர்பாராத விபத்துக்களை தவிர்க்க அரசின் தரச்சான்று மற்றும் லித்தியம் அயன் பாஸ்பேட் திறன் கொண்ட பேட்டரிகளை மட்டுமே வாங்குவது சிறந்தது என மின்வாகன பொறியாளர் கிஷோர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார். லித்தியம் அயன் கொண்ட NMC பேட்டரி உங்களுக்கு எக்ஸ்ப்ளோசிவ் ஒரு தன்மை உடையது.
உங்களுக்கு பேட்டரி வந்து போர்ட்டபிள் பேட்டரி, அதாவது வீட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சு சார்ஜ் போட்டுக்கலாம், ஈஸி டு கேரி, எங்கேயா மாடியில் வச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி யாராவது சொல்லி ஒரு பேட்டரி விற்கிறாங்க அப்படின்னா கம்பல்சரி அதை வாங்குறது வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மின்சார வாகனத்தின் பேட்டரி வெடித்து பெண் உயிரிழந்த சம்பவம் மின் வாகனங்கள் மீதான நம்பகத்தன்மையை கேள்வி எழுப்புவது போல் அமைந்துள்ளது. மிரட்டல் காரணமாகவே சீமான் மீதான புகாரை விஜயலட்சுமி திரும்ப பெற்றிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இன்னும் எனக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி புகார் அளித்திருந்தார். இந்த புகாரை ரத்து செய்ய கோரி சீமான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சீமானின் முதல் மனைவி விஜயலட்சுமியா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். 2008ஆம் ஆண்டு மதுரை கோவிலில் இருவரும் மாலை மாற்றிக் கொண்டதாக காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. விஜயலட்சுமி புகாரை ரத்து செய்ய மறுப்பு தெரிவித்த உயர்நீதிமன்றம் 12 வாரங்களுக்குள் இறுதி விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு கடந்த திங்கட்கிழமை உத்தரவிட்டது. இந்நிலையில் நீதிபதி இளந்திரையன் அளித்த தீர்ப்பின் முழு விவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. அதில் மிரட்டலின் அடிப்படையில் சீமானுக்கு எதிரான புகாரை நடிகை விஜயலட்சுமி திரும்ப பெற்றுள்ளது தெளிவாகிறது என கூறியுள்ளார். சீமான் மீதான பாலியல் வன்கொடுமை புகார் தீவிரமானது என கூறியுள்ள நீதிபதி அதை தன்னிச்சையாக திரும்ப பெற முடியாது என தெரிவித்துள்ளார். மேலும் நடிகை விஜயலட்சுமி வாக்குமூலத்தில் கூறியுள்ள புகார்கள் சீமானுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை உறுதிப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். சீமான் வற்புறுத்தலினால் 6-7 முறை விஜயலட்சுமி கருக்கலைப்பு செய்துள்ளதும் விஜயலட்சுமியிடமிருந்து பெருந்தொகை சீமான் பெற்றுள்ளதாகவும் விஜயலட்சுமி புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதி இளந்திரையன் குறிப்பிட்டுள்ளார். வழக்கை ஆராய்ந்தபோது நடிகை விஜயலட்சுமிக்கு சீமான் மீது எந்த காதலும் இல்லை என்றும் நீதிபதி தெரிவித்துள்ளார். குடும்ப மற்றும் திரைத்துறை பிரச்சினை காரணமாகவே சீமானை விஜயலட்சுமி குடும்பத்தினர் அணுகியுள்ளனர் என்றும் அப்போது திருமணம் செய்து கொள்வதாக கூறி நடிகை விஜயலட்சுமியுடன் சீமான் உறவு வைத்துள்ளார் என்றும் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். அரசியல் அழுத்தம் காரணமாக சீமான் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் மன உளைச்சல் காரணமாகவே புகாரை திரும்பப் பெற கடிதம் அனுப்பியதாக விஜயலட்சுமி கூறியுள்ளதாகவும் நீதிபதி இளந்திரையன் தெரிவித்திருக்கிறார். இனி அடுத்ததாக எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். பணி ஆணை மற்றும் நிலுவைத் தொகை பெறுவதற்கான உத்தரவை வழங்க லட்சக்கணக்கில் லஞ்சம் பெற்ற நீலகிரி தொடக்க கல்வி அலுவலர் கையும் களவுமாக பிடிபட்டார். தற்காலிக ஆசிரியர் ஜான் சிபுவுக்கு நிலுவைத் தொகையாக 25 லட்சம் ரூபாய் வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் உத்தரவை வழங்க மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் சந்தோஷ் 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஜான் சிபு தெரிவித்ததை அடுத்து உதகையில் உள்ள தனது வீட்டில் லஞ்சம் பெற்றபோது சந்தோஷ் கைது செய்யப்பட்டார். உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள மூலசமுத்திரம் பகுதியில் துணை மின் நிலையத்தில் காப்பர் கம்பியை திருடிய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். வாகன சோதனைக்கு நிற்காமல் சென்ற ஆட்டோ மற்றும் பைக்கை காவலர்கள் விரட்டி சென்று மடக்கி பிடித்து சோதனையிட்டதில் சாக்குப்பையில் வைத்திருந்த காப்பர் கம்பிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆயுள் தண்டனை கைதியாக இருந்து நன்னடத்தை காரணமாக விடுதலையான பழனிசாமி உட்பட 4 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். கோயம்புத்தூர் வேடப்பட்டி அடுத்த அஜனூர் மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் கட்டுமான பணிகளை ஒப்பந்ததாரர் பாதியிலேயே விட்டுச் சென்றதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிடம் கட்டப்பட்ட நிலையில் பணிகள் முழுமை பெறாமல் உள்ளன. உணவிடம், கழிவறை, அலமாரி உள்ளிட்ட இடங்களில் செங்கற்கள் பெயர்ந்துள்ளன. ஜன்னல்கள் சற்றே பூசி விடுபட்ட நிலையில் இருப்பதால் எப்போதும் விடலாம் என்ற அபாயத்தில் இருக்கிறது. இதனால் பாதுகாப்பை உறுதி செய்ய பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சிப்காட் காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் 4 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட வழக்கில் தமிழரசன், பரத்வாஜ், விஷால், திலீபன் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பரிந்துரையின் பேரில் 4 பேரையும் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா உத்தரவிட்டார். மயிலாடுதுறையில் தர்மபுரம் ஆதீன மெட்ரிக் பள்ளியின் ஆண்டு விழாவில் யோகாசனம் மற்றும் பரதநாட்டியத்தை இணைத்து மாணவிகள் நடனமாடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பத்மாசனம், வஜ்ராசனம், சர்வங்காசனம் உள்ளிட்ட 40 ஆசனங்களை மாணவிகள் செய்து காட்டி அசத்தினர்.
கடலூரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை வரவேற்க வைத்திருந்த தோரணங்களில் இருந்த பழங்கள் மற்றும் காய்கறிகளை மக்கள் முண்டி அடித்து பறித்துச் சென்றனர். விழா நடைபெற்ற மஞ்சக்குப்பம் மைதானத்திற்கு வெளியே காய்கனிகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. விழா முடிந்தவுடன் அங்கு வந்தவர்கள் காய்கறிகள் மற்றும் பழங்களை போட்டி போட்டு எடுத்துச் சென்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை மூணாறு சாலையில் கம்பீரமாக நடந்து வரும் ஒற்றை யானையின் காட்சிகள் தான் இவை. 9 வனத்துறை சோதனைச் சாவடி அருகே வனப்பகுதியை ஒட்டியுள்ள சாலையில் மிகப்பெரிய காட்டு யானை ஒன்று ஒய்யாரமாக நடந்து வந்துள்ளது. அப்போது அப்படியாக சென்ற சுற்றுலா பயணிகள் ஆபத்தை உணராமல் யானையை தொடர்ந்து புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் எடுத்துள்ளனர். தற்போது அந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே அருந்து கிடந்த மின்கம்பியை மிதித்ததில் பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஆக்கலூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜான்சிராணி ஆறுமுகம் தம்பதிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். இந்நிலையில் மாட்டு கொட்டகைக்கு சென்ற ஜான்சிராணி வீட்டின் முன்பு அருந்து கிடந்த மின்கம்பியை கவனக்குறைவாக மிதித்ததாக தெரிகிறது. இதில் மின்சாரம் பாய்ந்து துடிதுடித்து உயிரிழந்தார். கோவை மாவட்டம் தடாகம் அருகே வீட்டின் சோஃபாவில் பதுங்கியிருந்த பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர். திருவள்ளுவர் நகரில் உள்ள வீட்டின் சோஃபாவில் சுமார் 6 அடி நீள சாரை பாம்பு பதுங்கியிருந்துள்ளது. இதையடுத்து வீட்டிற்கு வந்த வனத்துறையினர் பாம்பை லாவகமாக பிடித்து வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று விட்டனர். கடந்த 10 நாட்களில் ஆந்திராவிலிருந்து தமிழகத்திற்கு கடத்தி வரப்பட்ட 729 கிலோ கஞ்சாவை இந்திய போதைப் பொருள் தென்மண்டல அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். வெள்ளிக்கிழமையன்று லாரியில் கடத்தி வந்த 300 கிலோ கஞ்சாவை செங்குன்றம் அருகே நல்லூர் சுங்கச்சாவடியில் பறிமுதல் செய்தனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே உள்ள இளம் வாழமுக்கு மகாதேவர் கோயிலில் கொடியேற்று விழா நடைபெற்றது. தமிழ்நாடு கேரளாவைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். வருகிற 26ஆம் தேதி மகா பொங்கல் விழாவும் மார்ச் 1ஆம் தேதி ஆராட்டு விழாவும் நடைபெற உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அரசு கவின் கலைக்கல்லூரியில் 3 நாள் ஓவிய கண்காட்சி தொடங்கியது. அரசு கவின் கலைக்கல்லூரி சார்பில் தஞ்சாவூர் அருங்காட்சியகத்தில் நடைபெற்று வரும் இந்த ஓவிய கண்காட்சியில் வண்ணக்கலைத்துறை, காட்சி வழி தகவல் வடிவமைப்பு துறை, சிற்பக்கலைத்துறை ஆகிய துறைகளில் பயிலும் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளனர். மாணவர்களின் கைவண்ணத்தில் உருவான ஆயில் வண்ணம், அக்ரிலிக் வண்ணம் மற்றும் நீர்வண்ண ஓவியங்கள் காண்போரை வெகுவாக ஈர்த்தன. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அவரது தாய் மாமன் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். ஆத்தூர் அரசு தலைமை மருத்துவமனையில் நடந்த குட் டச் பேட் டச் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவி ஒருவர் ஏற்பாட்டாளர்களிடம் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் குறித்து தெரிவித்துள்ளார். இதையடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் ஆத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினர் சிறுமியின் தாய் மாமாவான மோகன்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலத்தில் 5க்கும் மேற்பட்ட வீடுகளில் திருடியவரை பொதுமக்கள் பிடித்து கட்டி போட்டு காவலர்களிடம் ஒப்படைத்தனர். சீலநாயக்கன்பட்டி அருகே பாலாஜி நகரில் 5க்கும் மேற்பட்ட வீடுகளில் புகுந்து திருட முயற்சி செய்தவரை அப்பகுதி பொதுமக்கள் சுற்றி வளைத்து பிடித்தனர். விசாரணையில் அவர் பெயர் சங்கர் என்றும் சற்றே மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதும் தெரியவந்தது. இதையடுத்து அவரை அவரது உறவினர்களிடம் காவலர்கள் ஒப்படைத்தனர். வாரத்தில் 5 வேலை நாட்கள், வங்கிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வங்கி தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பெரம்பலூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாரத ஸ்டேட் வங்கி கிளை முன்பு நடைபெற்ற போராட்டத்தின் போது வங்கிகளின் கடன் வட்டி விகிதத்தை குறைக்க வேண்டும், சேமிப்பு கணக்குகளின் வட்டி விகிதத்தை அதிகரிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் அருகே இருசக்கர வாகனமும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் பலத்த காயமடைந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மலத்தான்குளத்தைச் சேர்ந்த சமுத்திரராஜி திருமானூருக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது எதிரே வந்த அரசு பேருந்தின் மீது நேருக்கு நேராக மோதினார். இதில் பலத்த காயமடைந்தவர் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுர ஆதீனம் மடத்தில் ரசாயனம் இல்லாத இயற்கை உரம் தயாரிக்கும் தொழிற்கூடத்தை ஆதீனம் திறந்து வைத்தார். தருமபுரம் ஆதீன மடத்திற்கு பக்தர்கள் கொண்டு வரும் பூக்கள், பூமாலைகள் மற்றும் மடத்தை சுற்றியுள்ள மாமரம் உள்ளிட்ட மரங்களின் இலைகள், மரக்கழிவுகள் காய்ந்து வீணாவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி அவற்றை மறுசுழற்சி செய்து உரம் தயாரிக்கும் ஆலையை தருமபுரம் ஆதீனம் திறந்து வைத்தார்.